தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். இவ்வருடத்தின் கடந்த 2 மாத கால பகுதியில் மாத்திரம் இலங்கையில் இடம்பெற்ற வீதி விபத்துகளினால் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்று போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரையிலான கால பகுதியில் பதிவான விபத்துக்கள் தொடர்பான தரவுகளிலேயே இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கால பகுதியில் நாடுதழுவிய ரீதியில் மொத்தமாக 3600க்கும் மேற்பட்ட வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. மிக மோசமான 405 விபத்து சம்பவங்களில் சிக்கி 422 பேர் உயிரிழந்துள்ளனர். 766 விபத்து சம்பவங்கள் பாரதூரமானவை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. 1730 விபத்து சம்பவங்களினால் பலர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். 641 விபத்துகளில் வாகனங்கள் மற்றும் ஏனைய உடைமைகளுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துவதற்கும் பெறுமதியான மனித உயிர்களை பாதுகாப்பதற்கும் வாகன சாரதிகள் மற்றும் பாதசாரிகள் வீதி ஒழுங்கு முறைகளை பாதுகாப்பு நடைமுறைகளையும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்று போலீஸ் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதிவேகம், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்துதல் மற்றும் வீதி விபத்துக்களை மீறுதல் போன்றவையே இவ்வாறான விபத்துக்களுக்கு பிரதானமான காரணங்களாக அமைவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மக்களுக்கு வசதியான, பாதுகாப்பான, வினைத்திறனான மற்றும் ஒரு பலமான பொது போக்குவரத்து கட்டமைப்பை நிறுவுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதற்காக அரசாங்கம் தற்பொழுது தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 199 சாரதிகளும் 342 நடத்துனர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். உரிய தரத்துடனான புதிய பேருந்துகளை சேவையில் இணைப்பதற்கும் பழைய பேருந்துகளை படிப்படியாக போக்குவரத்து கட்டமைப்பிலிருந்து நீக்குவதற்குமான திட்டங்களை தயாரித்து வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இது ஒரு தடவையில் மேற்கொள்ளக்கூடியது அல்ல என்றாலும் சில ஆண்டுகள் திட்டமிட்ட முறையில் செயல்படுத்துவதன் மூலம் அரசாங்கத்தின் பிரதான இலக்கான தரமான பேருந்து சேவையை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலினால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி சவால்களை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்த்து எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தற்போதைய நிலைமை மிகவும் பாரதூரமானது என எச்சரித்ததுடனும் சர்வதேச சூழல் வளமைக்கு திரும்பும் வரை பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தற்போதைய சூழல் சாதாரணமான ஒன்றல்ல, இது மிகவும் இக்கட்டான ஒரு நிலை. எனவே பயணங்களை குறைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலம் இந்த நெருக்கடியை நிர்வகிக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாட்டின் அண்மை கால எரிபொருள் விலை அதிகரிப்புக்கும் மக்கள் மத்தியில் நிலவும் தேவையற்ற அச்சமும் ஒரு காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தில் கடந்த சில நாட்களாக மக்கள் அதிக அளவில் எரிபொருட்களை கொள்வனவு செய்தமை வெளியேற்றத்திற்கு முக்கியமான காரணியாக அமைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வாறான பதற்றமான கொள்வனவுகள் இடம்பெறாது இருந்தால் இந்த மாத இறுதி வரையிலாவது பழைய விலையிலேயே எரிபொருட்களை விநியோகித்திருக்க முடியும் என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகர்ண மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியிலும் இலங்கையில் அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் வலுசக்தி விநியோகம் உறுதியாக உள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் போதிய அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் சர்வதேச ரீதியில் நிலவும் போர் சூழலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் எரிபொருட்களை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். மின்சார உற்பத்தி மற்றும் ஏனைய வலுசக்தி தேவைகளுக்கான விநியோகத்தில் எவ்வித தட்டுப்பாடுகளும் ஏற்படாதவாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
மலையக பெருந்தோட்ட மக்கள் அனைவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக காணி உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். கொட்டகலையில் நடைபெற்ற மலையக வாழ்வுரிமை மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாநாட்டில் தொடர்ந்து உரையாற்றிய மனோ கணேசன் குறிப்பிட்டதாவது, காணி, வீடு மற்றும் நியாயமான ஊதியம் ஆகிய மூன்றுமே ஒரு சமூகத்தின் வாழ்வுரிமையை தீர்மானிக்கும் பிரதான காரணியாகும். இலங்கையில் வாழும் இந்திய வம்சவழி மக்கள் ஏனைய சமூகங்களை விடவும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளன. எனினும் நாம் எவருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல. 1948 பறிக்கப்பட்ட எமது குடியுரிமை நீண்ட போராட்டங்களுக்கு பின்னரே மீளவும் பெறப்பட்டது. நல்லாட்சி அரசாங்கத்தின் 4 வருட காலப்பகுதியில் மாத்திரமே நாம் அதிகாரத்தில் இருந்தோம். அந்த குறுகிய காலத்தில் 7 பேர் காணி உரிமை, தனி வீட்டு திட்டம், மலையக அதிகார சபை மற்றும் பாடசாலைகளுக்கான காணி ஒதுக்கீடு போன்ற பல அபிவிருத்திகளை முன்னெடுத்தோம். ஆனாலும் 40 வருடங்களாக பல்வேறு அரசாங்கங்களுடன் ஒட்டி கொண்டிருந்தவர்கள் எதனையும் செய்யவில்லை என்றார். ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்த அவர் மலையக மக்களுக்கு வெறும் கண்காட்சிகளை காட்ட வேண்டாம் எனவும் முறையான ஆட்சியை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். பெருந்தோட்டங்களில் வேலை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அங்கு வாழும் அனைத்து மக்களுக்கும் காணி உரிமை வழங்கப்பட வேண்டும். பயிரிடப்படாத காணிகளை மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக கட்டன் பிரகடனத்தில் ஜனாதிபதி அறிவித்திருந்தார். ஆனாலும் அது இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அனுராதபுரம் மற்றும் குருநாகல் பகுதிகளில் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கி உதவிய அரசாங்கம் மலையகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த உதவியை வழங்கவில்லை. நாம் ஒன்றும் மாற்றாந்தாய் பிள்ளைகள் அல்ல என்றார். டிக்கோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிண அறையில் சகோதரி ஒருவரின் சடலத்திற்கு நேர்ந்த அசம்பாவிதம் தொடர்பில் தான் உரிய அமைச்சருடன் போலீஸ் அதிகாரிகளுடனும் பேசியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் இது குறித்து முறையான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். இறுதியாக மலையகத்தில் விரைவில் ஒரு பலமான தொழிற்சங்க சம்மேளனம் உருவாக்கப்படும் என்றும் அவர் இதன் போது பிரகடனம் செய்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். ஈரான் ஜனாதிபதியும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் தொலைபேசி ஊடாக கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்ததாக ரஷ்யாவின் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் மோதல்களை மிகவும் விரைவாக தணிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என புட்டின் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். மேலும் தற்போதைய பதற்றமான சூழலை இராணுவ ரீதியாக அணுகுவதை விடுத்து அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே ரஷ்யாவின் கொள்கை ரீதியான நிலைப்பாடு என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தமது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையிலேயே ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த தலையீடு சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்காக உளவு பார்த்தமை, அவற்றுடன் இணைந்து செயல்பட்டமை மற்றும் தற்கொலை படை முகவர்களாக செயல்பட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த சில நாட்களில் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரானின் புலனாய்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் வெளிநாட்டவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் ஈரானின் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய தகவல்களை 2 வளைகுடா நாடுகளின் அரசாங்கங்களுக்கு வழங்கி பின்னர் அந்த நாடுகள் அத்தகவல்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு வழங்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏனையவர்களில் 19 பேர் இஸ்ரேலுடன் தொடர்புகளை பேணி அரசுக்கு எதிரான சக்தியுடன் இணைந்து செயல்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் கள பணியாளர்கள் என விவரிக்கப்பட்டுள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தமது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் உள்நாட்டுக்குள் இவ்வாறான உளவு நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் சன நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஏற்கனவே 2 முறை டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு முன்னிலையாகி விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து கரூர் சன நெரிசல் சம்பவம் தொடர்பாக நேரில் முன்னிலையாகுமாறு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு சிபிஐ அழைப்பாணை அனுப்பி
வழங்கியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பணிகள் காரணமாக விசாரணையில் இருந்து விலக்கு அளித்து சென்னையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் முன்னிலையாக அனுமதிக்க வேண்டும் என சிபிஐக்கு விஜய் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் கரூர் வழக்கு விசாரணைக்காக எதிர்வரும் 15ஆம் தேதி நேரில் முன்னிலையாகுமாறு விஜய்க்கு சிபிஐ அழைப்பாணை அனுப்பியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி நேரில் முன்னிலையாக உள்ளதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் அன்பான கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடுந்திருக்கிற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.